தம்மை அசிங்கமாக பேசி அலட்சியப்படுத்தியதால் சுவாதியின் வாயை வெட்ட முடிவு செய்ததாகவும் கடைசியில் அது கொலையில் முடிந்துவிட்டதாகவும் கொலையாளி ராம்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று மாலை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ரமன், சென்னை காவல் உதவி ஆணையர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் ராம்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதனை பாளையஞ்செட்டிக்குளம் கிராம நிர்வாக அதிகாரி ஜெயராம், சத்திரம் கிராம நிர்வாக அதிகாரி மகிழம் பெருமாள் ஆகியோர் பதிவு செய்துள்ளனர். அந்த வாக்குமூலத்தில் தமக்கும் சுவாதிக்கும் பழக்கம் ஏற்பட்டது எப்படி என்பது குறித்து ராம்குமார் விவரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமது காதலை சுவாதியிடம் பலமுறை வெளிப்படுத்தியும் ஒவ்வொரு முறையும் சுவாதி தம்மை அலட்சியப்படுத்தியதாக ராம்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் தம்மை மிக அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியதால் மனவேதனை அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனம் மாறியிருப்பார் என்ற எண்ணத்தில் மீண்டும் சுவாதியை சந்தித்த போது அதே வார்த்தையை கூறி தம்மை அசிங்கப்படுத்தியதோடு பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் கூறப்போவதாக சுவாதி மிரட்டியதால் தாமும் அவரை மிரட்ட திட்டமிட்டதாக ராம்குமார் அந்த வாக்குமூலத்தில் கூறியுள்ளதாக தெரிகிறது. தம்மை அசிங்கப்படுத்திய வாயை வெட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரிவாளை கொண்டு சென்றதாகவும் அந்த முயற்சியின் போது தவறுதலாக அரிவாளால் கழுத்தை வெட்டிவிட்டதாகவும் வாக்குமூலத்தில் ராம்குமார் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது.